இது கொஞ்சம் வேகமாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ரெடி. இங்க பாருங்க, எப்படி இருக்கணும் அப்படின்னா 10 விரல்ல தான் இப்படி தான் இருக்கணும். 10 விரல்ல அப்படி நிக்கணும். 10 விரல்ல அப்படி நிக்கணும். கையை எப்படி ஊனிக்கணும். இது ஹம். அப்புறம் பாருங்க, சோ ஹம் சோ ஹம். இந்த மாதிரி ஒரு 20 கவுண்டிங் செய்யணும். செய்யலாமா? சொல்லுங்க பாப்போம். மெத்தடு புரியுதா? ஆன்சர் பண்ணுங்க. ரெடி. மூச்சை நல்லா வெளியே விடுங்க, நல்லா தலையை குனிஞ்சுக்கோங்க. ஹம் சோ ஹம் சோ 2 சோ 3 சோ 4 சோ 5 சோ 6 சோ 7 so 8 so 9 so 10 so 11 so 12 so 13 so 14 so 15 so 16 so 17 so 18 so 19 so 20. Relax. The next movement, Navasana Kriya. எல்லாரும் படுத்துக்கோங்க. ரெடி. ரெடி. இப்போ பாருங்க, இது வந்து சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ ஹம் சோ. இந்த மாதிரி புரியுதா? ஆன்சர் பண்ணுங்க. நாவாசன கிரியா. ரெடி. முதல்ல 10 கவுண்டிங் செய்கிறோம். அப்போ உடம்போட கண்டிஷனை பொறுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 செய்வோம். ரெடி. சோ ஹம் சோ 2 சோ 3 சோ 4 சோ 5 சோ 6 சோ 7 சோ 8 சோ 9 சோ 10 சோ 11. ரிலாக்ஸ். இயல்பான சுவாசத்தை கவனிங்க.
எல்லாராலையும் 20 கவுண்டிங் செய்ய முடியுது. ஆன்சர் பண்ணுங்க. நல்லா மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விடுங்க. முடிஞ்சவங்க 20 பண்ணுங்க. முடியாதவங்க உங்களுக்கு எத்தனை வருதோ அத்தனையோட படுத்துருங்க. 5 வருதுன்னா 5 போதும். கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. ரெடி? 2வது செட்டு. ஒரு 20 கவுண்டிங். நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. மூச்சை இழுங்க. Ready? Breathing 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ready? Navasana Kriya Pragar 2. ரெடி? இங்க பாருங்க. So hum, so 2, so 3, so 4, so 5, so 6. இந்த மாதிரி புரியுதா? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. காலை நல்லா விரிச்சு வச்சுக்கணும். காலை நல்லா விரிச்சு வச்சுக்கணும். கைகள் மேல. மூச்சை இழுக்கணும். சோ முன்ன வரும்போது மூச்சை விடணும். ஹம். இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணுங்க. ரெடி? ஸ்டடி. Breathe in. So hum. So 2, so 3, so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10, so relax. Ready? Ready? Next. Ready? Navasana Kriya Pragar 3. இந்த கைகள்ல ஆதி முத்திரை. இத அவனோட பெடக்ஸ்ல வச்சுக்கணும். வச்சுக்கிட்டுங்க பாருங்க.
so இங்க பாருங்க so hum 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 அந்த மாதிரி. அதாவது இங்க பாருங்க so hum 1 so hum 2 so 3 so 4 so 5 so 6 இந்த மாதிரி ஒரு 10 கவுண்டிங் பண்ணலாமா? ஐயா சொல்லுங்க. 10 கவுண்டிங் ரெடி. நேரா வச்சுக்கோங்க, வலது கால் மேல. so hum 1 so 2 so 3 so 4 so 5 so 6 so 7 so 8 so 9 so 10. ரிலாக்ஸ். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. breathing 1 2 3 4 5 6. ரெடி. அடுத்த மெத்தடு அதே மாதிரி தான். இந்த மாதிரி பக்கவாட்டில் இப்போ பாருங்க so hum so hum so 3 so 4 so 5 so 6 அந்த மாதிரி பண்ணலாமா? ஆன்சர் பண்ணுங்க. புரியுதா? ரெடி. பாதம் வந்து தரையில படக்கூடாது. தரையில இருந்து 1/2 அடி உயரத்தில் இருக்கும். 10 so hum so 2 so 3 so 4 so 5 so 6 so 7 so 8 so 9 so 10. Relax. Ready? Next method, halasana giriya, atta halasana giriya. Ready? இங்க பாருங்க so hum. கால் தரையில படக்கூடாது. ஒரு 10 கவுண்டிங் so hum அந்த மாதிரி பண்ணுங்க. ரெடி. காலை தரையில இருந்து ஒரு 1/2 அடிக்கு உயர்த்துங்க. இதே நிலையில ஒரு 10 கவுண்டிங் so hum so 2 so 3 so 4 so 5 so 6 so 7 so 8 so 9 so 10. Relax. ஆமா 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 வர்ம மருத்துவத்துக்கு தனி குரூப் வந்து கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து ஏதோ சொல்லணும்னு நினச்சேன்னா சொல்ல. ஆமாம் 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 வர்ம மருத்துவத்துக்கு தனி குரூப் வந்து கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து ஏதோ சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த வர்ம மருத்துவமானது நம்ம உடலுடைய நரம்பு மண்டலத்தை தூண்டி நம்ம உடலை முழுமையா ஆரோக்கியப்படுத்தக்கூடிய கலை தான் இந்த வர்ம கலை. நமக்கு ஏற்படக்கூடிய சாதாரண தலைவலி காய்ச்சல்ல இருந்து நாள்பட்ட நோயாகிய சர்க்கரை வியாதி, ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களையும்
இந்த வர்ம சிகிச்சையின் மூலமா நம்ம முழுமையா குணப்படுத்தலாம். இந்த வர்ம சிகிச்சையை நமது திருமூலர் வைத்தியசாலையானது 10 நாள் ஆன்லைன் வகுப்பா நடத்த இருக்கு. இல்ல அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு உங்க உடலை நீங்க ஆரோக்கியமா பாதுகாத்துக்கிடணும். உங்களுடைய அன்பிற்கு பாத்தியப்பட்ட குடும்ப அங்கத்தினர் அனைவரையும் இந்த வர்மக்கலை மூலமா நீங்க ஆரோக்கியப்படுத்தலாம்.